ஹாய், சண்டே விலாக் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இது தான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக வியர் பண்ணியிருக்கேன். அண்டு எங்கே கிளம்பி போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான். ஸோ சச்சு எங்களை காரில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அண்டு எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு சச்சுவோட சித்தி, அவங்களோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் சச்சுவோட சித்தியோட பொண்ணோட குட்டி பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவும் அந்த குட்டி பாப்பாவும் ஒரே விளையாட்டு தான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நானும் சச்சும் சேர்ந்து ஊட்டி விட்டுட்ருந்தோம். அண்ட் சச்சுக்கு நான் ஊட்டி விட்டுட்ருந்தேன். அண்ட் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் இலையில சாப்பாடு போட்டாச்சு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சச்சும் இலையில சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய மம்மி வீட்டுக்கு நான் போய் ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்டு இந்த ஒரு ஷர்ட்டும் இந்த ஜீனும் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பேண்ட் என்னோடய சச்சுவோட தான். இன்றைக்கி நான் அதை எடுத்து வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேண்டெல்லாம் வியர் பண்ணுறது. ஸோ நான் வியர் பண்ணிவிட்டு நானும் சச்சுவும் குட்டி பாப்பாவும் ரெடியாகி கிளம்பியிருந்தோம் ஒரு 2 மணி போல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் கிளம்பி கொஞ்சம் நேரம் ஆனதும் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா தூங்கியாச்சு. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம். பட் கரெக்டாக என்னோடய மம்மியோட வீட்டு பக்கத்தில் வந்ததுமே பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அண்டு நாங்கள் போய் வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸு, டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் என்னோடய மம்மி கூட குட்டி பாப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு ஒவ்வொரு ரூமாக ஏறி உட்காந்து ஒரே விளையாட்டு தான். கொஞ்சம் நிறைய நாள் ஆனதில் அவங்களும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ ஒரே விளையாட்டு தான். ஒவ்வொரு ரூமாக ஏறி ஒவ்வொரு திங்ஸாக எடுக்கிறது, விளையாடுறது இப்படியே இருந்துச்சு. ஸோ நானும் அவங்கள திட்டலை, சரி விளையாடட்டுமே அப்படின்ட்டு விட்டுருந்தேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கர்ட்டன் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் இதை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மிக்கி மவுஸ் கர்ட்டன் தான். அதுக்கப்புறம் எங்கள் டேடி வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் டேடி கூடயும் கொஞ்சம் டைம்ஸ் எங்கள் குட்டி பாப்பா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டி நான் என்னோடய மம்மி வீட்டுக்கு போகும்போது என்னோடய மம்மி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க. ஸோ இன்றைக்கும் அதே தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அண்டு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 4:30க்கு சர்ச்சில் கொயர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நானும் குட்டி பாப்பாவும் கிளம்பியிருந்தோம். சச்சு எங்களை பைக்கில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி கொயர் ப்ராக்டிஸ் முடிச்சு 6:45 போல் வீடு சேர்ந்துட்டோம். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.